வணக்கம். இன்னைக்கு நாம பாப் பார்சன்ஸ பத்தி கொஞ்சம் விரிவாக பேச போறோம். ஆமா. இவர் யாருன்னா, வியட்நாம் போர்ல இருந்தவர், பல பில்லியன் டாலர் பிசினஸ் செஞ்சவர், அப்புறம் ரொம்ப வருஷமா போர் தந்த மன அதிர்ச்சியோட, அதாவது பிடிஎஸ்டியோட வாழ்ந்து அதிலிருந்து மீண்டு வந்தவர். சரி, இவரோட ஒரு இன்டர்வியூவை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச போறோம். இது ஜே ஷெட்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனல்ல வந்தது. ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, போர், தொழில் முனைவு, மனநல போராட்டம், அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இவரோட அனுபவத்திலிருந்து நீங்க கத்துக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சொல்றது தான். ஆரம்பிக்கலாமா? முதல்ல போர் அனுபவம். 1968ல அப்போ வியட்நாம் போர் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்த நேரம். அப்போதான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மரைன் படையில சேர்ந்திருக்காரு. ஆனா பாருங்க, போன ஒரு மாசத்திலேயே ஒரு கன்னிவெடி தாக்குதல். ட்ரிப் ஒயர்ல மாட்டி கை கால்லெல்லாம் பலத்த காயம். ரொம்ப மோசமான நிலைமை. ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த அனுபவம் அவருக்கு ஒரு பெரிய பாடம் கத்து கொடுத்திருக்கு இல்லையா? ஆமா, அதான் சாத்தியமான மிக மோசமான விளைவை அளவிடுதல். குவான்டிஃபை த worst. அதாவது என்னதான் மோசமா நடந்துடும் யோசிச்சு பார்த்தா பெரும்பாலும் அதை சமாளிக்க முடியும்னு தோணுங்கிறாரு. சரி சரி. இது பின்னாடி பிசினஸ்ல கஷ்டமான முடிவுகள் எடுக்க ரொம்ப உதவியா இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பார்வை. இன்னொன்னு கூட சொன்னீங்களே, ஒரு நேரத்தில் ஒரு நாள் அப்படின்னு. ஆமா ஆமா. ஒன் டே அட் அ டைம். நிகழ்காலத்துல கவனம் வச்சா எதையும் ஹேண்டில் பண்ணலாம். அதான் அவரோட தத்துவம் கூட. கவலை நாளைக்கு, வருத்தம் நேத்துக்கு, சந்தோஷம் இப்போ இங்க இருக்கு அப்படின்னு. கேட்க நல்லா இருக்கு. ஆனா போர் முடிஞ்சு வாழ்க்கை சுலபமா இல்லையே. 49 years PTSD. உண்மைதான். கூட்டத்தை பார்த்தா பயம், தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஷட்டுன்னு கோபம் வர்றது, இப்படி பல பிரச்சனைகள். குடும்ப சூழலும் சரியில்லையா? ஆமா. பெற்றோருக்கு சூதாட்ட பழக்கம், இவர் மேல பெரிய கவனம் இல்ல. அப்புறம் ஒரு எக்காலையில வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான ஒரு ஸ்கீம்ல பால்டிமோர் யூனிவர்சிட்டியில அக்கவுண்டிங் படிச்சிருக்காரு. அக்கவுண்டிங், அதுல ஆர்வம் இருந்ததா? இல்லையா, அந்த புத்தகத்துல அதுதான் முதல் மேஜரா இருந்ததா, அதான் எடுத்தேன்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, அதுலயும் மேக்னா கம் லவுடே, அதாவது மிகச்சிறந்த மதிப்பெண்களோட பாஸ் பண்ணியிருக்காரு. அடேங்கப்பா. அதுக்கப்புறம் எப்படி தொழில் முனைவர் ஆனாரு? அது ஒரு தற்செயலான விஷயம்தான். ஸ்டான்ஃபோர்ட் புக் ஸ்டோர்ல ஒரு புக்கை பார்த்து ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டு பார்சன்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஓஹோ. அவரே கோட் எழுதி ஒரு கட்டத்துல 60 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சு அந்த கம்பெனியை $64 மில்லியன் வித்திருக்காரு. 64 மில்லியன், பெரிய வெற்றி. ஆனா அதோட நிக்கலையே. இல்ல, அடுத்துதான் கோடாடி. முதல்ல பேரு ஜோமேக்ஸ் டெக்னாலஜிஸ். இதுக்கு தன் சொந்த பணம் 36 மில்லியன் போட்டிருக்காரு. இவ்ளோ பணமா? நோக்கம் என்னவா இருந்துச்சு? பணம் மட்டும் இல்ல, ஏதாச்சும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா .com பபுள் உடைஞ்சப்போ கம்பெனி நஷ்டத்துல போய் கையில வெறும் 6 மில்லியன் தான் மிஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டமான நிலைமை. மூடிரலான்னு கூட நினைச்சாராமே. ஆமா, அந்த முடிவுல தான் ஹவாய் போயிருக்காரு. ஆனா அங்க ஒரு கார் பார்க்கிங்ல வேலை செய்யறவரோட சந்தோஷத்தை பார்த்து மனசு மாறிடுச்சு. எப்படி? அவர் அவ்ளோ சந்தோஷமா இருக்காரு. என்கிட்ட 6 மில்லியன் இருக்கு, நான் எவ்வளோ கவலையா இருக்கணும்னு தோணுச்சான். திரும்பி வந்து கம்பெனியை தொடர்ந்தாரு. ஆச்சரியம்தான். அப்புறம் .com வீழ்ச்சியில பல போட்டியாளர்கள் போயிட்டாங்க. அதனால கோடாடி பயங்கரமா வளர்ந்துருச்சு. அவரோட பிசினஸ் பாடங்கள் சிலது சொல்லுங்களேன். கண்டிப்பா. புடிச்சத செய்யுங்க, பணத்தை மட்டுமே குறிக்கோளா வைக்காதீங்க, நல்ல விஷயத்த செய்யுங்க, ஊழியர்களுக்கு ஒரு உயர்வான நோக்கத்தை கொடுங்க, அப்புறம் ஹிஸ்டரியில இருந்து கத்துக்கோங்க, உங்களை நம்புங்க, முக்கியமா வேலைய ஜாலியா செய்யுங்க. இந்த கடைசி பாயிண்ட் அவரோட பின்னணியை வச்சு பார்க்கும்போது ரொம்ப முக்கியம். ஆமா, இவ்ளோ வெற்றிக்கு பிறகும் அந்த பிடிஎஸ்டி போகல. அப்போதான் 49 வருஷம் கழிச்சு 2018ல மைக்கேல் ஃபோலனோட ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சைக்கடெலிக் சிகிச்சையை முயற்சி பண்றாரா? ஆமா, முறையான மருத்துவ வழிகாட்டுதலோட அயாஹுவாஸ்கா, சைலோசைபின், அதான் மேஜிக் மஷ்ரூம்ஸ், அப்புறம் LSD இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. அதோட விளைவு ஒரு பெரிய மாற்றம் வந்ததா சொல்றாரு. கோவம் குறைஞ்சது, அந்த ஒரு விதமான பதட்டம், தீவிரம் எல்லாம் போயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணதா சொல்றாரு. போர் நினைவுகள் அது இருக்கு, ஆனா முன்ன மாதிரி அதால முடங்கி போறதில்லையா. இந்த சிகிச்சைய சட்டப்பூர்வமாக்கணும், குறிப்பா போர் வீரர்களுக்கு இது கிடைக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு சிகிச்சை முறை கூட சொல்றாரே, SGB பிளாக்னு. ஆமா, ஸ்டெல்லட் கேங்க்லியன் பிளாக். இது என்னன்னா, கழுத்துல இருக்கிற சில நரம்புகளை ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலியமா தற்காலிகமா மரத்து போக செய்யறது. இதனால என்ன ஆகும்? இது மூளையோட அந்த சண்டை போடு இல்ல தப்பிச்சு ஓடுங்கிற ஃபைட் ஆர் ஃபிளைட் பகுதிய, அதாவது அமிக்டாலாவை கொஞ்சம் அமைதிப்படுத்தி
PTSD, பதட்டம் இதையெல்லாம் குறைக்க உதவுதுன்னு சொல்றாங்க. இது நிரந்தர தீர்வா? இல்ல, நிரந்தரம் இல்ல. ஆனா தேவைப்படும்போது செஞ்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு உதவி இருக்குன்னு பார்சன் சொல்றாரு. பார்சன்ஸோட வாழ்க்கை நிஜமாவே பல பாடங்களை கொடுக்குது. கடைசியா அவர் சொல்ற அழிவுரை ரொம்ப சிம்பிள். ஆமா, உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க, பணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரரை நேசிங்க. இதுதான். அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து அதாவது நீங்க எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, சவால்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிற மன உறுதி, மனநலம் எவ்வளோ முக்கியம். உதவி கேட்க தயங்கக்கூடாது. அப்புறம் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை. ஆமா. உங்களுக்கு ஒரு கேள்வி. பாப் ஃபார்சன்ஸோட அந்த மிக மோசமானத அளவிடுற டெக்னிக் உங்க வாழ்க்கையில எங்கேயாவது உதவுமா? யோசிச்சு பாருங்க. இல்லனா பணத்தை தாண்டி வேற எந்த உயர் நோக்கம் உங்க லட்சியத்தை அடைய உங்களை தூண்டுது? இதையும் யோசிங்க. மீண்டும் சந்திப்போம்.